அண்டமெல்லாம் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் ஆணையெல்லாம் இடங்கையெல்லாம் ஈக்கமர நிறைந்தே கொண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலி பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம் ஒன்றகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் துளங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் ஆணையெல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்து, இந்த பல கோடி அண்டங்கள் எல்லாம் அகத்தும் புறத்தும் நீக்கமர நிறைந்திருக்கார் இறைவன். அனைத்து பிண்டங்களுக்குள்ளும் அகத்திலும் புறத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு இந்த உயிர்கள் ஒவ்வொரு செகண்டும் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஒரு செகண்ட் நம்ம ஒரு வேர்டு சிட்டிகை போடும்போது பல கோடி உயிர்கள் வந்துகிட்டு இருக்கு, பிறந்துட்டு இருக்கு, பல கோடி உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. இதுதான் நித்திய பிரளயம்ன்றாங்க. இந்த கொண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு, இதுக்கு மேல எவ்வளவு உற்பத்தி ஆனாலும் அனைத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி, இதை சலிப்பின்றி செய்யறார். நம்ம ஒரு சின்ன வேலைக்கு நம்ம சலிச்சிருவோம், ஐயோ 2 வாட்டி நம்ம போய் கடைக்கு போயிட்டு சொன்னாலும் நம்மளுக்கு சலிப்பாயிடும். ஆனா இவ்வளவு விஷயத்தை இறைவன் எந்த விதமான பற்றும் இல்லாமல் எந்த விதமான ஆதாயமும் இல்லாமல் மகா கருணையினால சலிப்பின்றி இதை செய்து கொண்டு சலிப்பின்றி அகண்டமதாய் அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாய், இத்தனை நிலை, இந்த 14 நிலையும் கடந்து இதையும் கடந்த ஒரு தனி வெளியாய், ஒன்தகு கடந்த தனி வெளியாம் ஒன்தகு சிற்றம்பலத்தை, எதனாலும் ஈடு இல்லாத ஒப்பீடு இல்லாத அந்த திருச்சிற்றம்பலத்தை ஓம்புகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். தனி கடவுள் அவர் எதோடையும் அவர் இணையல, நம்ம ஆன்ம தத்துவத்தோடையும் எந்த தத்துவங்களோடையும் எதோடையும் இணையாமல் தனித்து நின்றது. அதுதான் தனித்து இருக்கக்கூடியவர். அருட்பெரும் பசித்திரு தனித்திரு விழித்திருக்கின்றார் வள்ளல் பெருமான். அந்த தனித்த நிலையில இந்த நம்ம உடம்புக்குள்ளேயே அவர் இருந்தாலும் எதோடையும் இணையாமல் தனியா இருக்கார். அதை எதாலையும் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. அன்பு கருணை உயிர் கருணை, அதாவது ஆண்டவர் சர்வ வல்லமை உடையவர், சர்வ தயாபரர். நம் அனைவரையும் சர்வ தயாபரராய் சர்வ வல்லமை உடையவராய் ஆக்குவதற்காக இந்த பூமியில் நமக்கு மனித தேகத்தை கொடுத்து வரவழைத்தார் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். நாம் எல்லாரும் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவத்தை நாம் பெற வேண்டும்.